Snehalaya Silks in Women's Day Slogan Contest-il participate பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றா சேர்ந்தான். சுத்தி இருக்கிறவங்க they will always say மியூசிக்ல வந்து ஒரு கரியர் அது அவ்வளோ ஸ்டேபிளா இல்லை அண்ட் அவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்காது. கண்கள் டியூஸ்டே வந்து ஹோல் டே ஷூட் நடக்கும். பை வெனிஸ்டே நாங்கள் ஃப்ளாட்டாக இருப்போம். அண்ட் தென் தேர்ஸ்டே அடுத்த ரவுண்டு பற்றி நாங்கள் யோசிக்கணும். யூனோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். பிளாக் சூப்பர் சிங்கருக்கு போகிறது வந்து was Amma's dream. And so yeah, final year when I was saying that she was ill, she was actually got diagnosed with cancer. Unfortunately in the finale வந்து முடிச்சு 2 days later I found out she was terminal. 2 மாசத்துல she passed away. My first ever playback song வந்து was for Imman sir. A.R. Rahman sir. Okay. Definitely I'd love to perform with him. Already அவருக்கு பாடி இருக்கேன். ராவடி மலையாளம் வெர்ஷன் நான் பாடி இருக்கேன் அவருக்கு. சந்திரலேகா அவல் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஹேவ் த மோஸ்ட் டேலண்டட் புண்ணியா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஐம் a great admirer of your voice. ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சாங்கோட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் சாங் ஃப்ரம் யுவர் பிளேலிஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாமா? ஷோர். ஸோ இந்த சாங் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சூப்பர் சிங்கரில், பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ லைக் ஷோஸில் அண்ட் திங்ஸ் நான் எப்படியாவது இந்த பாட்டு ஒரு வாட்டியாவது நான் பாடுவேன். ஸோ I'll sing a few lines. Yes. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றா சேர்ந்தான் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றா சேர்ந்தால் இந்த நெஞ்சம், சந்திரலேகா சந்திரலேகா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்ந்தார் இந்த தேகம். ஓ மை காட், என்னங்க Thank you பாடும்போது வாய் பயங்கரமா டைப்லாம் அடிக்குது. I just looking at it, but anyways, what a voice you really have. Thank you so much. I really admire it, but I really have to ask you, நீங்க வந்து singing profession-ஆ இப்போ நீங்க பண்ற விஷயத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி you were into another job இல்லையா? You are from a different country. So எப்படி ரிஸ்க் எடுத்து சூப்பர் சிங்கர் வரணும் அப்படின்னு யோசிச்சீங்க? அண்ட் அந்த மொமெண்ட்ல உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஸோ சிங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் அ டாக்டர். ஸோ நான் எப்படி சொல்கிறது, அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறப்போ லைக் மை ஹோல் லைஃப் நான் அதை நோக்கி தான் நான் போயிட்டு அண்ட் தென் ஐ திங்க் என் ஃபைனல் இயரில் இருக்கிறப்போ மை மம் ஃபெல் இல். ஸோ அவங்க உடம்பு சரியில்லை. ஸோ அந்த டைம் வந்து இட் வாஸ் அ வெரி வெரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அந்த டைமில் தான் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ எனக்கு மெடிசன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும், அந்த ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த டைமில் தான் நான் கேட்டிருந்தேன் லைக் இது இன்னொரு ஒரு 50 years ஒரு 60 years என் லைஃப்பில் இந்த ஜாப் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, அந்த கேள்வி எனக்கு வர தொடங்கிச்சு. அண்ட் அந்த டைமில் தான் என் அம்மா வந்து ஷீ சஜஸ்டட் சூப்பர் சிங்கர். நிறைய வருஷமாக நாங்கள் அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஷி வாஸ் சேயிங் why don't you try this. ஏன்னா மை ஹோல் லைஃப் வந்து ஒரு சைட் லைனில் ஒரு ஹாபியாக சிங்கிங் ஆல்வேஸ் இருந்துச்சு. பட் த ரீசன் ஐ டிடன்ட் கோ ஃபார் இட் இஸ் என்னன்னா I think the usual pressures தான். ஸோ people always என் சுற்றி இருக்கிறவங்க they will always say மியூசிக்கில் வந்து ஒரு கரியர் அது அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை அண்ட் அவ்வளோ பெரிய ஃப்யூச்சர் இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாபை நீ பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லி நான் வந்து அப்படியே அதை விட்டுட்டேன். பட் நான் என்ன பண்ணாலும் மியூசிக் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் அ வே ஆஃப் கம்மிங் பேக் இன் டு மை லைஃப். ஸோ அதே மாதிரி தான் சூப்பர் சிங்கரும் வந்துருந்துச்சு. ஏதோ ஒரு நான் ஷோ பண்ணியிருந்தேன் லண்டனில். அண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆடிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு, மேபி யூ ஷுட் கிவ் இட் அ கோ.
அப்போ கூட நான் அவ்வளோ யோசிக்கல. தென் அம்மா வாஸ் ஆல்சோ சேயிங் யூ ஷுட் டூ இட் எனக்கா பண்ணு. ஸோ தென் ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் இட். நான் எதிர்பார்க்கல தட் I'd actually get in, and நான் வந்து அந்த ஃபுல் ஆடிஷன் ப்ராசஸ் நான் பண்ணியிருந்தேன். வெளியில் ஹோல் டே வெயிட் பண்ணி அந்த லைன் அப் பண்ணி க்யூ பண்ணுறது எல்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பீப்புள் அவங்க ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. ஸோ தென் when I finally got into the show, ஒரு 6 to 8 months நான் சென்னையில் இருந்தேன் because of the show. And அந்த டைமில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு how much I loved singing, music, being on stage. அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு தட் மியூசிக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது எனக்குன்னு. ஸோ ஆஃப்டர் தட் ஃபினிஷ்ட் தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே மியூசிக் தான் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணணும். ஐ டென்ட் வாண்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். ஸோ ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சரி ஒரு வாட்டியாவது நாங்கள் ட்ரை பண்ணுவோம் மியூசிக் பண்ணி. அட்லீஸ்ட் வேர்ஸ் கம் வேர்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா தென் ஐ கேன் ஆல்வேஸ் கோ பேக், ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு சான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஐ ஷுட் ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதனால தான் நான் அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ மியூசிக். பட் ஆப்வியஸ்லி கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் நான் இப்போ இங்கே செட்டிலாக இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஷோஸ் மியூசிக் இதெல்லாம் ஹாபியாக பண்ணால் கூட இங்கே சூப்பர் சிங்கருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நிறைய இடத்துல உங்களை அக்யூப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க்கெல்லாம் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும் இல்லையா? ஹவு டு யூ மேனேஜ் டு கோப் அப் வித் தி என்டையர் ஷோ? இட் வாஸ் வெரி ஹார்ட். ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு 6 to 8 months நடந்துச்சு. அண்ட் ஷூட் வந்து ஒவ்வொரு வாரம் நடக்கும். ஆக்சுவலி நான் பண்ண சீசன் வந்து இட் வாஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் த ப்ரீவியஸ் சீசன். அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தெம். பட் ஒவ்வொரு வாரம் ஒரு ஷூட் இருந்துச்சு. அண்ட் இட் வுட் பி ஒவ்வொரு டியூஸ்டே அது நடக்கும். ஸோ என்ன நடக்கும்னா டியூஸ்டே வந்து ஹோல் டே ஷூட் நடக்கும். பை வெனிஸ்டே நாங்கள் ஃப்ளாட்டாக இருப்போம். அண்ட் தென் தேர்ஸ்டே அடுத்த ரவுண்டு பற்றி நாங்கள் யோசிக்கணும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், பிளாக் பண்ணணும் அண்ட் ஸ்டஃப் லைக் தேட். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு தீம் இருக்கும், ரைட்? ஸோ பை த டைம் வி கெட் அங்கோட ஃபைனலைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு இடையில பி ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ தென் வில் only have 2 days or something, 3 days to learn the actual song. And Sunday, Monday rehearsal இருக்கும். And then Tuesday it starts all over again. So ஒவ்வொரு வாரம் this happens like this. So it's almost like think பண்றதுக்கே நேரம் இருக்காது. இட்ஸ் ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் ரைட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் சாங். ஸோ அப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். ஓகே இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம், ஓகே அடுத்த வாரம் என்ன பண்ணோம். ஐ டென்ட் திங்க் அந்த லாங் ரன் கடைசியில் என்ன நடக்க போது நான் அப்படி யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு ரவுண்ட் என் பெஸ்ட்டை கொடுக்கணும், அப்படித்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுடைய சூப்பர் சிங்கர் ஜர்னி உள்ள வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் சிங்கருக்குள்ள வந்தாச்சு, இப்போ பயங்கர பிஸியா இருக்கீங்க ஷோஸோட. இன்ஃபேக்ட் லண்டன்ல இருந்த நீங்க இப்போ சென்னை செட்டில் ஆயிட்டீங்க பிகாஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஷோஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அம்மா என்ன சொல்றாங்க, ஹவு ஹாப்பி அம்மா இஸ்? ஓகே, ஸோ பேசிக்லி சூப்பர் சிங்கருக்கு போகிறது வந்து வாஸ் அம்மாஸ் ட்ரீம். And so yeah, final year when I was saying that she was ill, she was actually got diagnosed with cancer. So சூப்பர் சிங்கர் வந்து அந்த 6 to 8 months நான் ஸ்பெண்ட் பண்ணது it was a very difficult decision to make. ஏன்னா என் அம்மா வந்து she was ill in London. ஸோ எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஆசை இருக்குல்ல, பிகாஸ் I wanted to spend time with her. பட் அவள் தான் இல்லை நீ அங்கே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு she made me go. And while I was that whole season I was there, she was very very happy. But unfortunately in the finale vandu mudichu 2 days later I found out she was terminal. So then I went straight back to London. And then 2 மாசத்துல she passed away. And then there was COVID. So that's why I immediately Super Singer முடிஞ்ச உடனே நிறைய பேர் கேட்டாங்க எங்கே போயிட்டீங்க, what happened. ஏன்னா நான் ஏன் சீசன் பண்ணுறப்போ was 5 years ago. ஸோ பீப்புள் நிறைய பேர் கேட்டாங்க வாட் ஹேப்பன், எங்கே போயிருந்தேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலி. பட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ வென்ட் பேக் ஹோம் பிகாஸ் ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் till the very end. And then அது முடிச்சதுக்கப்புறம் it took me a very long time to get I say come out of it, just to start surviving, get back into doing everyday things. But COVID-um irunduchu, so அந்த lockdown இருக்கிறதால I think the whole world kind of just stopped, ஒரு break or pause மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது because it helped me spend time with my grief and stuff. And then I think ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் then கொஞ்சமாக I started kind of doing things again. பாட தொடங்கிட்டேன் and things like that. So very very slowly I started getting out of it. And then போன வருஷம் தான் I felt like என்ன சொல்கிறது, I had the strength to be like okay இது
இது பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் and I had Amma's blessing as well. Okay, let's just go for it. And then I made that big decision இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு, which was not easy. But, you know, my brother, என் அப்பா, and my mentor, some friends and everything, they're all supporting me. So that was a huge encouragement எனக்கு. There is one quote they usually say, ஒருத்தங்க வந்து ஒரு பெயினை சொல்லும்போது அழலை அப்படின்னா they've healed அப்படின்னு சொல்லுவாங்க. I think you're almost healing நினைக்கிறேன். It's not that. அது என்னன்னா இதே சேம் கொஸ்டின் நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஒரு வார்த்தைக்கு அப்புறம் அப்படியே வர தொடங்கியிருக்கோம். I'm actually a very very sensitive emotional person. இப்போ கூட யோசிச்சேன் கொஞ்சம் control. Yeah, அதுதான் நடந்துட்டு இருக்கு. Because she was the most important person in லைஃப்ல. She was my best friend. So that still ரொம்ப அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். But you know, it's still a very painful thing to talk about. But I think எல்லாரும் கேட்டு you say it a few times and so கொஞ்சம் detached-ஆ அதை சொல்லக்கூடிய மாதிரி என்னால பண்ண முடியுது. But if we stayed on the topic and stayed for too long, then definitely அப்படியே we'll get back to let's go. So usually சூப்பர் சிங்கர் சீசன்ஸ்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சூப்பர் சிங்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த சீசன் முடிச்சக்கு அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. they come out really well. நிறைய கான்சர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ கான்சர்ட் ஃபீவர் பயங்கரமா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு ஆஃப்டர் சூப்பர் சிங்கர்? ஆல்தோ யூ வென்ட் பேக் டு லண்டன், திருப்பி வந்ததுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கா? யூ கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹவ் இஸ் இட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர்? It was very very hard. ஏன்னா ஆல்ரெடி என் சீசனுக்கு வந்து they already had it pretty hard. ஏன்னா யூஸ்வலி நம்ம சீசன் லைக் ஒரு சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே you get this like flood of opportunities. Then what happens? And obviously I missed the first couple of months of that. And then அதுக்கப்புறம் வந்து என்னது February March வந்து கொரோனா வந்துச்சு. So the other contestants கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. But at least they were in India. Okay. So ஏதாச்சும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் opportunities வந்தா they were here to take it. I wasn't there to take it and I was so far away. So அந்த கஷ்டம் இருந்துச்சு. But the Super Singer team that at the time Media Masons were running Super Singer and they were being so encouraging and ரொம்ப helpful-ஆ இருந்தாங்க. Although I wasn't here Indiaல, they helped, they kind of suggested, you know, why not contestants, okay, why not train them? ஸோ ஏன் ட்ரெயின் பண்ணக்கூடாது? அதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த யோசனையே எனக்கு வரல. I've never taught anyone, I never trained anyone. So அந்த டைரக்டர் வந்து when she was Rafa ma'am, when she was suggesting it, நான் வந்து யோசித்தேன் இதனால் பண்ண முடியுமா? But then I thought, okay, இங்கே சும்மா தான் இருக்கோம் கொரோனா டைமில், let's try this. And I didn't expect it to go so well, but you know, ட்ரெயின் பண்ணுறதுல the contestants improved so much. And also நான் கூட லைக் when you're training someone நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு பெட்டர் சிங்கர் ஆகுவீங்க. ஸோ நானும் அதில் ரொம்ப லேர்ன் பண்ணேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி அந்த ஃபியூ சீசன் ஐ திங்க் சீசன் 8 ஜூனியர் அண்ட் அதுக்கப்புறம் சீனியர் தென் 9 வந்து சில கண்டெஸ்டன்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் பீப்புள் குட் டெல் தட் ஐ வாஸ் ட்ரைனிங். ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஒரு ஹியூஜ் எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் சில பேர் ஸ்டில் என்னை பார்க்குறப்போ தே சே, ஓ நீங்கள் அந்த சூப்பர் சிங்கரில் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்போ இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ குட். லைக் ஓகே, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். And it felt good. ஸோ நம்ம நிறைய பேர் பாடி கேட்டிருப்போம், நிறைய சாங்ஸ் கேட்டிருப்போம், இந்த மாதிரி இவங்களை வந்து மீட் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். பட் இப்போ வந்து சூப்பர் சிங்கர் வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டேஜ் that you shared with any artist as very memorable? Okay, so எனக்கு வந்து I definitely say 2 moments that's very special. One I have to say kandipa when I got the chance to go back to the Super Singer stage. And then பாடுறப்போ it's very different. நீங்க அந்த சீசன்ல ஒரு contestant-ஆ பாடுறப்போ is different and then ஒரு guest-ஆ வந்து பாடுறப்போ ஏதோ கொஞ்சம் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அது டெஃபினெட்லி ஆல்வேஸ் எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்தாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். பட் அதை தவிர்த்து ஒரு ரெண்டு கான்சர்ட்ஸ் அடிச்சே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இமான் சார் வந்து கேட்டிருந்தார்
அவரோட கான்சர்ட் சுவிட்சர்லாண்டில் வந்து பாடுறதுக்கு. ஸோ அது வந்து நான் செஞ்சுருந்தேன். அண்ட் இட்ஸ் அ வெரி டெஃபினட்டாக ஒரு ஹியூஜ் பிளெஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க கம்போஸ் பண்ண சாங்ஸை வந்து அவங்களோடையே நீங்கள் பாட போகிறீங்கன்னா இட்ஸ் ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஒரு மூமெண்ட். ஸோ அது வந்து நான் தரோவாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி எனக்கு நடக்கும்னு. அண்ட் தென் ஆல்சோ இன்னொரு டைம் வந்து சங்கர் மகாதேவன் சாரோட ஒரு கான்சர்ட் ஸ்ரீலங்காவில் நான் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸ்பெஷல் ஃபார் 2 reasons. பிகாஸ் ஆப்வியஸ்லி சங்கர் சார் அவரோட பாடுறேன். அண்ட் தட் வாஸ் அண்ட் ஹீஸ் அ ஹியூஜ் ரோல் மாடல் ஃபார் மீ. அண்ட் தென் அதே சேம் ஷோ வந்து வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ இன் ஸ்ரீலங்கா. அண்ட் my family was from Sri Lanka as well. So எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு which was really nice. ஸோ அதுவும் என் மைண்டில் ஆல்வேஸ் இருக்கும். அண்ட் அந்த கான்செப்ட் தான் என் அப்பாவும் வந்திருந்தார் as well. So it's nice to perform in front of him. என் அப்பா வந்து ஆக்சுவலி நிறைய கான்செர்ட்ஸ்க்கு வர்றதில்லை. அவருக்கு ஸோ என் ஃபேமிலி என்னன்னா how my family is, நீ வீட்டில் எப்போ இருந்தாலும் நீ பாடிட்டு தான் இருக்க, ஸோ எதுக்கு நாங்கள் இப்போ வந்து ஸ்டேஜ் ஒன்று பார்க்கணும் அப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் நான் பாடுறது வந்து இட்ஸ் லைக் எவ்ரிடே சோர்ட் ஆஃப் திங். ஸோ அவங்க வந்து பெருசாக என் கான்சர்ட்ஸுக்கு வர்றதில்லை. பட் ஒன்ஸ் இன் அ வைல் வர்றப்போ இட் ஃபீல்ஸ் ஸ்பெஷல். ஸோ ஸோ 2 அழகான தருணங்களை சொன்னீங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ உங்களுடைய ட்ரீம் as in ஒரு பிளேபேக் சிங்கரா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? what do you have in your bucket list? Oh God. So bucket list அண்ணா I know எல்லாரும் ஆல்ரெடி இது சொல்லியிருக்காங்க தான். பட் டெஃபினெட்லி A.R. Rahman சார். Definitely I'd love to perform with him. Already அவருக்கு பாடியிருக்கேன். ராவடி மலையாளம் வெர்ஷன் நான் பாடியிருக்கிறேன் அவருக்கு, which is a huge blessing. But I would definitely love to meet him and perform with him. அது definitely ஒரு ஆசை. And at the same time ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஓட பெர்ஃபார்ம் பண்ணுறது. பிகாஸ் என் சைல்ட்ஹுட்டில் அவரோட பாட்டு தான் நான் கேட்டிருக்கேன் as well. So that's definitely a dream எனக்கு. Definitely. And usually when we talk about the singers இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி அப்படின்னா ஒரு வாய்ஸ் எடுத்துட்டா அந்த வாய்ஸ் வந்து இவங்க வெஸ்டர்னுக்கு தான் செட் ஆவாங்க, இவங்க மெலோடிக்கு தான் செட் ஆவாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்டீரியோடிபிக்லாம் வச்சிருவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் புண்ணியா அப்படின்னு எங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா வெஸ்டர்ன் சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர வெஸ்டர்ன் பயங்கரமா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. பட் அடாப்டிங் த மெலோடி அப்படிங்கிறதும் அழகா பண்ணுவீங்க. பட் அதான் உங்களை வந்து அந்த மாதிரி சாங்ஸ்க்கு கூப்பிடுறது, அந்த மாதிரி சாங்ஸ்க்கு மட்டுமே அப்ரோச் பண்ண இந்த மாதிரி நடக்குதா உங்களுக்கு? ஸோ மை ஃபர்ஸ்ட் எவர் பிளேபேக் சாங் வந்து வாஸ் ஃபார் இமான் சார். அண்ட் இது சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்துருந்துச்சு. அண்ட் நானும் அதே மாதிரி தான் யோசிச்சேன், ஓகே வெஸ்டர்னுக்கு தான் கூப்பிட போறாருன்னு. பட் ஆக்சுவலி எனக்கு ஒரு மெலடி சாங் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ பக்ரீத் படத்துல வந்து கரடு முரடு பூவேன்னு ஒரு சாங் கொடுத்திருந்தாரு. It was 2019. So first time ஒரு மெலடி கொடுக்க I was thinking okay I think it depends on the பாட்டு கொடுக்குறவங்க. It depends on how they see our voice. எப்படி எங்களோட வாய்ஸை வியூ பண்ணுறாங்க. ஸோ கிளியர்லி இமான் சார் வந்து he saw my voice, இதுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு அவர் பார்த்துருக்காரு, which means so much to me. because நானும் I don't like being typecast. ஒரே ஒரு ஸ்டைல் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு நிறைய ஸ்டைல்ஸ் எனக்கு பண்ண பிடிக்கும். So it meant a lot that he kind of gave that opportunity. But at the same time Taman sir வந்து ரீசெண்டாக எனக்கு he gave me the opportunity to sing அவருடைய சாங்ல. that was it was a motivational song கூட வெஸ்டர்ன் ஆன ஸ்டைலாக தான் இருந்துச்சு. I think வெஸ்டர்ன் எனக்கு ரொம்ப நேச்சுரலாக ஈஸியாக வரும். so people are used to seeing that. but நான் மற்ற ஸ்டைல்ஸும் பண்ணுவேன். sometimes people வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பாங்க. other times வந்து the thing is there's a lot of singers, right? so நிறைய singers இருக்கிறப்போ there's so many incredible melody singers, folk singers, அந்த மாதிரி நிறைய singers இருக்கிறப்போ obviously அவங்களுக்கு நிறைய choice அந்த மாதிரி இருக்கு. so once in a while I'll get ஒரு composer will say okay இந்த மாதிரி ட்ரை பண்ணு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணு, which எனக்கு வந்து I think is ஒரு huge learning curve. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவேன். இட்ஸ் டிஃபிகல்ட் பட் நான் என்ஜாய் பண்ணுவேன். வெஸ்டர்ன் வந்து obviously கூட ஈஸியாக நான் பண்ணிடுவேன். that's the only difference. since you lost your mom ஒரு டிசீஸ்ல you were into medicine as well. இப்போ வந்து என்டர்டைனிங் பிஸ்னஸ்ல இருக்கீங்க. பட் இருந்தாலும் அம்மா வந்து ஒரு டிசீஸை லூஸ் பண்ணனால do you have a responsibility as in going back to medicine or taking medicine as a profession and then curing a lot of people or do something for them, for the cancer patients out there? So it's a difficult question and in the மாதிரி no one's ever asked me before. It's a difficult question because நான் அந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. because at the end of the day
medicine or being a doctor வந்து it is a responsibility, but at the same time it is also a profession, it is a job, you know. And I think the time when I lost Amma வந்து I was very traumatized at that time because I didn't feel like, you know, she didn't get the best care that she could have had, you know. And you know, we can go in that I'm not trying to blame people or anything like that, but I feel that at that time வந்து it was very difficult to be in the hospital environment at the time. It was very hard for me because that was where I saw Amma so much, and you know, and it was a very difficult time for me. So I needed to take a little bit of a break from that anyway. So then in the music na pandrappo, I still remember what Amma says, which is just, you know, இது நடந்ததுக்கு அப்புறம், and she was a very healthy person, by the way. So ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, she was very very healthy, and இருந்தாலும் she had an illness like that. அது நடந்ததுக்கு அப்புறம் it really just changed my whole perspective on things. And you know, she was saying, நாங்க literally life is so short, எப்போ இருக்க போகிறோம் எப்போ போக போகிறோம் தெரியல, ஸோ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. மை பேரண்ட்ஸ் அவங்க கம்பல் பண்ணதே இல்லை மெடிசன் பண்ணணும், நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் அவங்க சொன்னாங்க, லைக் உனக்கு கொஞ்சமாவது அந்த டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை டூ த மியூசிக். ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ இது பண்ணியிருக்கலாமே, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, யூனோ. ஸோ இட் வாசன்ட் ஸோ மச் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மெடிசன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் மோர் ஐ வாண்டட் டு டூ மியூசிக் மோர், அந்த மாதிரி தான். ஸோ இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ட்ரம்ப்ட் இட், தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் நோ இன் த ஃபியூச்சரில் will I ever go back to it, I don't know, you know. For now I want to see how it goes musically. It's making me happy, and at the moment I just want to do things that make me happy. Right. So the responsibility, and one thing I know for sure, when you're a doctor vandu you have to give like 150%. It's not like another job where konja less kurta kuda it's okay. No, because you're dealing with people's lives, right? So if your head is not fully in it, 150% commitment illena, I feel like you're not doing justice to that job. So that's the other thing as well. So if I ever do go back, so medicine ku na thirupi porenna, I'll have to be like 200% sure this is what I want to do. But it's a very very demanding job. So adum music balance pandrathu vandu it's very very difficult. So I don't know how it would work, but we'll see in the Everything future. is unanswered. Future We don't know. Yeah. Okay. I wanted to also ask you, as in லண்டன்ல இருந்தீங்க, சென்னை வந்தீங்க, ஃபுட்ல இருந்து கிளைமேட்ல இருந்து எல்லாமே மாறி இருக்கும். அங்க இருந்த ஒரு ஃபுட் பேட்டர்னும் அங்க இருந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஒரு வைஸ் வர்ஸா ரொட்டீன் இல்லையா? So how did you adapt to it? நான் அடாப்ட் பண்ணல very well. பண்ணிட்டு இருக்கேன். I think in UK, like there's more like, how do I say, நிறைய cuisines இருக்கு, நிறைய options இருக்கு. Here வந்து there are different cuisines, but அவ்வளோ readily available இல்லை in comparison. So இங்க வந்து obviously கூட Indian cuisines தான் இருக்கு. And நான் வந்து UKல நான் அவ்வளோ சாப்பிட்றதில்லை, சாப்பிடுவேன் பட் அவ்வளோ இல்லை. அண்ட் நான் ஸ்பைசி ஃபுட்டும் சாப்பிட்றதில்லை. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான இது விஷயம் பட் ஹியர் நான் வந்து ஐ குக் மை ஓன் ஃபுட். ஓகே. ஸோ தட் வே ஐ கேன் கண்ட்ரோல் நான் என்ன சாப்பிட்றேன் இல்லை. என்ன சாப்பிடுவீங்க யூஸ்வலா? ஐ எம் a vegetarian generally. ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸாக மாதிரி தான். ஸோ I cook rice, curry, chapati, I make omelets, things like that. அந்த மாதிரி. But I try to keep it very strict. I think when I cook myself, I can control na enna pandren, what am I putting in the food. So I'm eating clean, and I feel that also has an impact on body mela as well. I think UK la vandu is very easy to have processed food and the madri. So inga vandu, because I'm cooking my own food, I avoid the processed food. I think first time வந்ததுல இந்த Swiggy, Zomato எல்லாம் நான் discover பண்ணேன். I was like, oh my god, it was like going down a rabbit hole. I was like, after 2 months I was like, ஐயோ இதெல்லாம் பண்ண முடியாது, நானே குக் பண்ணிக்கிறேன் பா. Yeah, you get addicted to it. So I was like, no, I can't do it. I have very low self control. So I was like, okay, I'm gonna cook my own food, and that's been helping me recently. So அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.